மனசு தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல் என்ன என்ன பண்ணுறாரு, சபிச்சிட்டாரு. நீ எல்லாம் விளங்கவே மாட்டையான்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்கண்ணே, உங்களுக்கு ஒரு குறை இருக்காதுண்ணே, ஆண்டவருங்க கூட இருக்காருண்ணே. இப்போ நான் இவரை நான் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை மறுரூபம் ஆகுதுண்ணே, உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு வாழ்க்கை தொடங்குதுண்ணே, நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க, நீங்கள் 1000 பேருக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படுது, நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இவர் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இவர் என்னை சாபமாக சபித்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை இது அம்பு போல் வருது. என்ன, இப்போ நான் இவர் ஆசீர்வதிச்சது அக்கினி போல போகுது. இந்த அக்கினி இந்த அம்பை ஒன்றும் இல்லாமல் உருக்கி உருகுலைச்சி கீழே போட்டுருது. இப்போ மேலே இருந்து அப்படியே பூ போல வருகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே அப்படியே கொட்டுது. சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு விளங்கும்படியாக சொல்லியிருக்கிறேன்.